ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பீட்ரூட் வச்சு 2-in-1 ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு உளுத்தம்பருப்பு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசம் போனதுக்கு அப்புறமா பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டை நான் துருவி சேர்த்துருக்கேன், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பீட்ரூட்டை பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள், கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா, அப்படி இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. அண்ட் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. பீட்ரூட்டும் முட்டையும் நல்லா கலந்து வர ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு சாதத்தை போட்டு பெரட்டி லஞ்ச் பாக்ஸ்க்கு ரைஸாகவும் கொடுத்து அனுப்பலாம். உங்களுக்கு ரைஸாக வேண்டாம்னா அந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், குயிக்காக ஒரு பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி. ஸோ அதை நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்து அனுப்பலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்து அனுப்பலாம். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி குயிக் ரெசிபி. ஸோ உங்களுக்கு மார்னிங் டைம் சேவிங்காகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி குயிக் அண்ட் ஈஸி சிம்பிள் ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.